வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசிஏயில் பில்டிங் மெட்டல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி அடுத்து 100 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். Which of the following IS code deals with the method of conducting water absorption test on stones? ஸோ இந்த கொஸ்டினில் இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஐஎஸ் கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்டோன்ஸில் வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணும்போது எந்த ஐஎஸ் கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஐஎஸ் கோடு வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஐஎஸ் 1124 வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் மஸ்ட் பி த ஹைட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் சாம்பிள் ஃபார் ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் ஆஃப் ஸ்டோன் இஃப் த டயாமீட்டர் இஸ் 50 mm? ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து இந்த ஸ்டோனுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த சிலிண்ட்ரிக்கல் சாம்பிள், ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமனோட ஹைட் வந்து என்னவா வந்து இருக்கும். ஸோ அந்த சிலிண்டரோட டயமீட்டர் வந்து 50 mm இருந்துச்சுன்னா அந்த சிலிண்டரோட ஹைட் வந்து என்னவா வந்து இருக்கும் இந்த ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கும் போது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 50 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ டயமீட்டர் வந்து அந்த சிலிண்டருக்கு 50 mmனா அதோட ஹைட்டும் வந்து 50 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the amount of calcium carbonate in limestone is determined by which of the following test? ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனில், ஸோ இந்த லைம்ஸ்டோனில் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எந்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டோன்ஸில் வந்து கால்சியம் கார்பனேட் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஆசிட் டெஸ்ட் மூலமாக தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ஹேண்ட் டூல் யூஸ்டு ஃபார் குவாரிங்? ஸோ இந்த கொஸ்டினில் குவாரிங்க்கு நம்ம ஹேண்ட் டூல் வந்து இந்த நாளில் எது வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ குவாரிங் அப்போ ஹேண்ட் டூலில் எதை யூஸ் பண்ணுறோன்னா ஹேமர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கலர் ஆஃப் அ மினரல் இன் இட்ஸ் பவுடர்டு ஃபார்ம் இஸ் நோன் அஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் இந்த மினரலோட கலர் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுக்கு பேர் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மினரல் வந்து அதோட கலர் வந்து பார்த்தோன்னா பவுடர் ஃபார்மில் இருக்கிறத நம்ம ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லி வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டெக்ஸ்சர் ஆஃப் சாண்ட்ஸ்டோன் இஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் சாண்ட்ஸ்டோனோட டெக்ஸ்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சாண்ட்ஸ்டோனோட டெக்ஸ்சர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா கிரானுலர் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இந்த சாண்ட்ஸ்டோன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டோன் இஸ் அ பெட்டர் ஃபயர் ரெசிஸ்டன்ட்? ஸோ இந்த கொஸ்டினில் இந்த நாளில் எந்த ஸ்டோன் வந்து நல்லா ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஸ்டோன் வந்து நல்லா ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் சாண்ட்ஸ்டோன் தான் நல்லா ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் இஸ் பெர்ஃபார்ம்ட் ஆன் ஸ்டோன்ஸ் டு ஃபைண்ட் அவுட் இட்ஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் இந்த கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டோனில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அது எதை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டோன்ஸில் நம்ம கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தோன்னா டியூரபிலிட்டியை வந்து இந்த ஸ்டோனோட டியூரபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் ரீசன் ஃபார் யூஸிங் ஸ்டோன்ஸ் இன் பில்டிங் ஒர்க்ஸ் இஸ் இட்ஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம பில்டிங்கில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து எந்த ரீசனுக்காக, மெயினாக எந்த ரீசனுக்காக பில்டிங் ஒர்க்ஸுக்கு நம்ம ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்காக பார்த்தோன்னா டியூரபிலிட்டி பர்பஸ்க்காக தான். ஸோ அது நல்லா டியூரபிளாக இருக்கிறனால தான் நம்ம வந்து பில்டிங் ஒர்க்ஸ் ஃபுல்லாக இந்த ஸ்டோன்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஸ்டோன் ஷுட் நாட் இன் எனி கேஸ் லெஸ் தென்? ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து எந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டோனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ எப்போவுமே 2.5க்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. ஸோ 2.5 to 2.8 இல்லைனா 3 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். 2.5 to 2.8 இல்லைனா வந்து 3 வரைக்கும் வந்து இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டோனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ 2.5 கீழே வந்து இருக்கக்கூடாது இந்த ஸ்டோனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டோன் யூஸ்டு ஃபார் ரூஃபிங் இஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் ரூஃபிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரூஃபிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் எதுன்னு பார்த்தோன்னா ஸ்லேட்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெக்மடைட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப்? ஸோ வந்து பெக்மடைட் வந்து எந்த ராக்கோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பெக்மடைட் வந்து எந்த ராக்கோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் வந்து பெக்மடைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following represent the crushing strength megapascal? strength வந்து megapascal வந்து denote பண்ணுறோம் for the good quality stone that are used in the construction of buildings? ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குட் குவாலிட்டியான ஸ்டோனோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எவ்வளோ மெகாபாஸ்கலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து குட் பில்டிங் ஸ்டோனுக்கு greater than 100 megapascal or 100 Newton/mm² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு, a good building stone should not have? ஸோ இந்த கொஸ்டினில் நல்ல பில்டிங் ஸ்டோன் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நல்ல பில்டிங் ஸ்டோன்னா அதில் எந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கக்கூடாதுன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து அந்த ஸ்டோன் வந்து இருக்கக்கூடாது. ஸ்ட்ரென்த், டஃப்னஸ், ஹார்ட்னஸ் இதெல்லாம் வந்து இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி, வளையக்கூடிய தன்மை, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து ஸ்டோனுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து அதுக்கு தேவையில்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பொசஸஸ் மோர் எபிலிட்டி டு ஃபயர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த ஸ்டோன் வந்து நல்லா ஃபயர் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டோன் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தோன்னா காம்பேக்ட் சாண்ட் ஸ்டோன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டோன் இஸ் பிளேஸ்ட் அலாங் இஸ் நேச்சுரல் பெட் ஸோ தட் லோட் இஸ் அப்ளைட். ஸோ இந்த கொஸ்டினில் ஸ்டோன் வந்து எப்படி வந்து பிளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அதோட நேச்சுரல் பெட்டில் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிளேஸ் பண்ணும்போது லோடு வந்து எப்படி அந்த ஸ்டோனில் வந்து அப்ளை ஆகிருக்கணும். ஸோ ஸ்டோன் வந்து நேச்சுரல் பெட் அந்த பிளேனில் வந்து இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் போது லோடு வந்து எப்படி அப்ளை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டோனில் அப்ளை ஆகக்கூடிய லோடு வந்து எப்படி இருக்கணும்னா நார்மல் டு இட், அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்கணும், இல்லைனா 90 டிகிரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பில்டிங் ஸ்டோன் லைஸ் பிட்வீன். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் பில்டிங் ஸ்டோனாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து எந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா 2.5 to 3 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த பில்டிங் ஸ்டோனாக எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டு பி கண்டக்டட் ஆன் அ ஸ்டோன் யூஸ்ட் இன் டோக்ஸ் அண்ட் ஹார்பர்ஸ் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் டோக்ஸில் ஹார்பர்ஸில் நம்ம வந்து ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோன் அந்த பர்பஸுக்கு டோக்ஸ் அண்ட் ஹார்பர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோனுக்கு எந்த இம்பார்ட்டண்டான டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டெஸ்ட் வந்து டோக்ஸ் அண்ட் ஹார்பர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் டெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் த ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன் இஸ் டன். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோன் ட்ரெஸ்ஸிங் வந்து எப்போ வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன் வந்து இந்த ஸ்டோனில் எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா குவாரிலேருந்து எடுத்துகிட்டு வந்த உடனே இமீடியட்லி ஆஃப்டர் குவாரிங். ஸோ வந்து குவாரிலேருந்து எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் த அட்ரிஷன் டெஸ்ட் ஆன் ஸ்டோன் இஸ் பெர்ஃபார்ம் டு டிட்டர்மைன். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனில் வந்து அட்ரிஷன் டெஸ்ட் வந்து எதுக்காக வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்காக வந்து இந்த ஸ்டோனில் அட்ரிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா எந்த அளவுக்கு அது ரெசிஸ்டண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோன் வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பவர், வியரிங்கை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் தான் அட்ரிஷன் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் ஆர்டர் டு ட்ரை த குவாரி ஆஃப் அ ஃப்ரெஷ்லி குவாரிட் ஸ்டோன் இட் ஷுட் பி எக்ஸ்போஸ் டு ஓப்பன் ஏர் ஃபார் அ பீரியட் ஆஃப். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஃப்ரெஷ்ஷாக குவாரி பண்ண ஸ்டோனில் வந்து குவாரி சாப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது அதில் எவ்வளோ பீரியடுக்கு ஓப்பன் ஏரில் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ரெஷ் குவாரி ஸ்டோன் வந்து குவாரி சாப் வந்து போகணுன்னா ஓப்பன் ஏரில் எவ்வளோ பீரியடில் ட்ரை பண்ணணும்னா 6 to 12 months வரைக்கும் வந்து ட்ரை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் ரயில்வே பேலஸ்ட் த ஸ்டோன் ஷுட் பி. ஸோ இந்த கொஸ்டினில் ரயில்வே பேலஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேலஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ரயில்வே பேலஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா ஹார்டாக இருக்கணும், டென்ஸாக, டியூரபிளாக, டஃப்பாக, ஈஸிலி ஒர்க்கபிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஸ்டோன் சூட்டபிள் ஃபார் ரபிள் மேசன்ட்ரி ஷுட் பி. ஸோ இந்த கொஸ்டினில் ரபிள் மேசன்ட்ரி ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா ஹார்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டேக்ஸ் பாலிஷஸ் வெரி வெல். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து நல்லா பாலிஷ் வந்து நல்லா எடுத்துக்கக்கூடிய தன்மை வந்து எந்த ஸ்டோனுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாலிஷ் வந்து எந்த ஸ்டோனில் நல்லா வந்து கிடைக்கும்னு பார்த்தோன்னா கிரானைட்டில் தான் வந்து இந்த பாலிஷ் வந்து நல்லா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் டைப் ஆஃப் ஸ்டோன் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் மெட்டமார்பிக் ஆக்ஷன் ஆஃப் ஷேல். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து இந்த ஷேலில் மெட்டமார்பிக் ஆக்ஷன் வந்து நடந்து அதில் எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஷேல் அப்படின்றது செடிமெண்ட்ரி ராக்கு. அந்த செடிமெண்ட்ரி ராக்கில் அதில் மெட்டமார்பிக் ஆக்ஷன் வந்து நடந்து அது என்ன ஸ்டோன், என்ன மெட்டமார்பிக் ராக்காக வந்து மாறுது, எந்த ஸ்டோன் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்லேட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வியரிங் ஆஃப் ஸ்டோன் கேன் பி டிட்டர்மைன்டு பை. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனோட வியரிங் கெப்பாசிட்டி வேல்யூ வந்து எந்த டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா அட்ரிஷன் டெஸ்ட் மூலமாக தான் இந்த ஸ்டோனோட வியரிங் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டோன்ஸ் ஹேஸ் த லீஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்சர்ப்ஷன் பை வால்யூம். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த ஸ்டோனுக்கு வாட்டர் அப்சர்ப்ஷன் பெர்சன்டேஜ் வேல்யூ வந்து ரொம்ப லீஸ்ட்டாக வந்து இருக்கும், கம்மியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்லேட் அந்த ஸ்டோனுக்கு தான் வந்து கம்மியான வாட்டர் அப்சர்ப்ஷன் பெர்சன்டேஜ் வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ் த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டோன் டஸ் நாட் டிபெண்ட். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எந்த ஃபேக்டரை வந்து இந்த நாளில் எந்த ஃபேக்டர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கபிலிட்டி, அந்த ஸ்டோனோட ஒர்க்கபிலிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸ்ட்ரென்த்து, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, டெக்ஸ்சர் இதெல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டோனோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா ஒர்க்கபிலிட்டி ஃபேக்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் மோ ஸ்கேல் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோன்ஸ் டு டிட்டர்மைன். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோன்ஸில் மோ ஸ்கேல் வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டோன்ஸில் மோ ஸ்கேல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனோட ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மோ ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு
ஸ்மித் டெஸ்ட் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் அ ஸ்டோன் சாம்பிள் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனில் இப்போ ஸ்மித் டெஸ்ட் வந்து எதுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம், எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட்டு இந்த ஸ்டோனில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மித் டெஸ்ட் வந்து இந்த ஸ்டோனில் எது கண்டக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சொல்யூபிள் மேட்ரு வந்து இந்த ஸ்டோனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோனில் ஸ்மித் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்டிங் மிஷின் இஸ் ஜென்ரலி யூஸ் டு கண்டக்ட். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்டிங் மிஷின் வந்து எந்த ஸ்டோனில் வந்து எந்த டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த டெஸ்ட்டில் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, அப்ரேஷன் டெஸ்ட்டில் தான் வந்து இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டெஸ்டிங் மிஷின் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸ்டோனோட ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து ஒரு அப்ரேஷன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், த மோஸ்ட் சூட்டபிள் ஸ்டோன் ஃபார் பில்டிங் பியர்ஸஸ். ஸோ வந்து பியர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மோஸ்ட் சூட்டபிள் அந்த பியர்ஸ் கட்டுறதுக்கு மோஸ்ட் சூட்டபிளான ஸ்டோன் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பியர்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் சூட்டபிளான ஸ்டோன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா கிரானைட் தான். The stone is said to be high if the toughness index of the stone in the impact test is. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோன் வந்து அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா டஃப்னஸ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஹையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டோனில் இம்பேக்ட் டெஸ்ட் வந்து மோர் தென் 19 வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டஃப்னஸ் இண்டெக்ஸ் வந்து அதுக்கு ஹையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மோஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ்ட் இன் பிளாஸ்டிங் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த பிளாஸ்டிங்கில் மோஸ்ட் பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோசிவ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிளாஸ்டிங் மெத்தட் அப்போ மோஸ்ட் பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோசிவ் வந்து எது யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா கன் காட்டன் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், when the decay is due to calcium sulfate, the Barita solution is used to prevent the surface from further deterioration. The Barita solution is generally applied on the surface of which material for its preservation. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இந்த டிகே எந்த மெட்டீரியலில் வந்து ஒரு மெட்டீரியலில் டிகே வந்து ஆகுது. ஸோ அந்த டிகே வந்து எதனால் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கால்சியம் சல்ஃபேட் வந்து அந்த மெட்டீரியல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால அங்கே டிகே வந்து நடக்குது. ஸோ அப்போ அந்த டிகே வந்து இந்த கால்சியம் சல்ஃபேட்னால டிகே ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் எந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா பேரிட்டா சொல்யூஷன் அப்படின்ற சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸில் வந்து கோட் பண்ணி அதை இன்னும் ஃபர்தராக டிட்டரேஷன் ஆகாமல் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பேரிட்டா சொல்யூஷனை வந்து எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலோட சர்ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவோம் ப்ரிசர்வேட்டிவாக அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த மெட்டீரியல்னு பார்த்தோன்னா ஸ்டோனில் தான். ஸோ ஸ்டோனில் தான் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவாக எதை யூஸ் பண்ணுறோன்னா பேரிட்டா சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், an explosive which contains 65% saltpeter, 20% sulfur and 15% charcoal is. ஸோ இந்த கொஸ்டினில் எந்த எக்ஸ்ப்ளோசிவில் 65% saltpeter, 20% sulfur and 15% charcoal வந்து ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிங் பவுடர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், the process of giving definite and regular shape to quarried stone is called. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனுக்கு குவாரி பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஸ்டோனுக்கு நல்லா டெஃபினைட்டான ரெகுலர் ஷேப் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த குவாரி பண்ண ஸ்டோனுக்கு வந்து டெஃபினைட்டான சைஸ் அண்ட் ஷேப் வந்து ரெகுலராக ஆகிறதுக்கு பேர் நம்ம அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்வோம்னா ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a stone is rejected if it absorbs water more than. ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனை வந்து எப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம், அதோட வாட்டர் அப்சர்ப்ஷன் வேல்யூ வந்து எதுக்கு மேலே போகும்போது அந்த ஸ்டோனை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்போ ரிஜெக்ட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா 10%க்கு மேலே அந்த ஸ்டோனில் வாட்டர் அப்சர்ப்ஷன் வேல்யூ வந்து போகும்போது அப்போ அந்த ஸ்டோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the natural moisture contained in a newly quarried or freshly cut stone is known as. ஸோ இந்த கொஸ்டினில் புதுசாக குவாரி பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஸ்டோனில் இல்லாட்டி புதுசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஸ்டோனில் வந்து பார்த்தோன்னா நேச்சுரலான மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அந்த ஸ்டோனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் அந்த நேச்சுரலான மாய்ஸ்சர் கண்டென்ட்டுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தோன்னா குவாரி சாப் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஸ்டோன் இஸ் மெட்டமார்பிக் இன் நேச்சர் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த டைப் ஆஃப் ஸ்டோன், இந்த நாளில் எந்த டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து மெட்டமார்பிக்காக வந்துருக்கும், அதே மாதிரி நேச்சரில் மெட்டமார்பிக் ராக்காக வந்திருக்கும், ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்காக வந்திருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ராக் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோன் எதுன்னு பார்த்தோன்னா நீஸ் தான். ஸோ நீஸ் வந்து மெட்டமார்பிக் ராக்கு, ஆனால் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்ட்ரக்சராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கெமிக்கல் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் சல்ஃபேட் அட்டாக் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னால இந்த ஸ்டோனில் வந்து பார்த்தோன்னா சல்ஃபேட் அட்டாக் வந்து நடக்கும். ஸோ இந்த ஸ்டோனில் இந்த சல்ஃபேட் அட்டாக் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக அந்த ஸ்டோனோட சர்ஃபேஸில் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த எந்த டைப் ஆஃப் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த சல்ஃபேட் அட்டாக் வந்து இந்த ஸ்டோனில் வந்து நடக்காமல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த கெமிக்கல்னு பார்த்தோன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து இந்த ஸ்டோனில் வந்து யூஸ் பண்ணுறதுனால அது இதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா அந்த ஸ்டோனை வந்து சல்ஃபேட் அட்டாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அந்த ஸ்டோனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டோன் இஸ் ஃபைண்ட் அவுட் பை.
ஸோ இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டோனுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ எந்த டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா க்ரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஒன் விச் இஸ் நாட் யூஸ்ட் இன் குவாரிங். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த பிளாஸ்டிங் ஒர்க்கப்போ பிளாஸ்டிங் அந்த குவாரிங் வந்து பண்ணும்போது எந்த டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அந்த நாளில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு பார்த்தோன்னா மார்பிள் பவுடர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற கன் பவுடர், கன் காட்டன், டைனமைட்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம், இதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மார்பிள் இஸ். இந்த கொஸ்டினில் மார்பிளோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.72 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். broken bricks or stone chips are also called as. ஸோ இந்த கொஸ்டினில் broken bricks இல்லைனா ஸ்டோன் சிப்ஸை நம்ம என்ன நேமில் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ஸ்பால் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டோன் தட் எக்ஸிபிட்ஸ் ஹையஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த கொஸ்டினில் எந்த ஸ்டோன் வந்து ஹையஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹையஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஸ்டோன் எதுன்னு பார்த்தோன்னா நீஸ். ஸோ இதில் வந்து நீஸ்க்கு முன்னாடி எது இருக்குன்னு பார்த்தோன்னா ட்ராப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ட்ராப் இல்லாதனால நீஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பட் வந்து சப்போஸ் இந்த கொஸ்டினில் ட்ராப் இருந்துச்சுன்னா ட்ராப் தான் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் அவுட் ஸ்டோன்ஸ் ஆஃப் வேரியஸ் சைஸ் ஃப்ரம் நேச்சுரல் ராக்ஸ் இஸ் நோன் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த நேச்சுரலான ராக்ல இருந்து இந்த ஸ்டோன்ஸை நம்ம வந்து வேரியஸ் சைஸில் வெளியில் எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நேச்சுரல் ராக் பெட்லேருந்து நம்ம ஸ்டோன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த வெளியில் எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லணும்னா குவாரிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டைப் ஆஃப் ஸ்டோன் யூஸ் ஜென்ரலி ஃபார் மேசன்ட்ரி ஒர்க் இன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா எக்ஸ்போஸ் டு ஸ்மோக் அண்ட் கெமிக்கல் ஃபியூம்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதே மாதிரி ஸ்மோக்கு, கெமிக்கல் ஃபியூம்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் எந்த மெட்டீரியலை வச்சு நம்ம வந்து மேசன்ட்ரி ஒர்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான இடத்துல எந்த ஸ்டோன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா கிரானைட் ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி காமன் இன். ஸோ இந்த கொஸ்டினில் ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்கில் வந்து காமனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ராக்கில் இருக்குன்னு பார்த்தோன்னா மெட்டமாஃபிக் ராக்கில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு, எ குட் பில்டிங் ஸ்டோன் ஷுட் பி. ஸோ இந்த நல்ல பில்டிங் ஸ்டோன்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்பியரன்ஸ் கலர் எல்லாம் குட்டாக இருக்கணும், ஹார்டாகவும் டஃபாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ மூணுமே வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர்.